செந்தில் மீனா வீட்டில் எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. செந்திலோட அக்கா குழலியும் அங்கே வந்திருப்பாங்க. செந்திலுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனாவோட அம்மா அப்பாவும் அங்கே வந்துடுவாங்க. அவங்க அப்பா வந்த உடனேயே சம்மந்தி எங்க ஏன் வரல அப்படின்னு கேட்பாரு. மீனாவும் கோமதியும் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, கடையில் நிறைய வேலை இருக்கிறதுனால லேட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாவோட அப்பா மீனா கிட்ட நீ நல்லா சமாளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசாம உட்காந்துக்குவாரு. பால் காய்ச்சறதுக்கு டைம் ஆயிடும், எல்லாரும் வாங்க பால் காய்ச்சலாம், நல்ல நேரம் போறதுக்குள்ள பால் காய்ச்சணும்னு சொல்லிட்டு அடுப்பு பக்கத்துல போய் நிற்பாங்க. அப்ப மீனாவை பால் காய்ச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லுவாங்க. மீனா இல்லத்த நீங்கள் காய்ச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதி என்ன சொல்லுவாங்கன்னா மீனாவோட அம்மாவை பால் காய்ச்ச சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்களும் முன்னாடி வருவாங்க. ஆனால் மீனா வேண்டாம்மா, அத்தையே பால் காய்ச்சட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே காய்ச்சுங்க அத்தை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால கோமதி பால் காய்ச்சறதுக்காக அடுப்பு பற்ற வைப்பாங்க. அந்த நேரத்தில் கூட திரும்பி பார்ப்பாங்க, பாண்டியன் எங்க இருந்தாவது வந்துட மாட்டாரா அப்படின்னு மனசுக்குள்ள தோணுமோ என்னமோ திரும்பி பார்ப்பாங்க. திரும்ப அவர் வரலன்னு சொல்லிட்டு பால் காய்ச்சறதுக்காக பாலை ஊற்றுவாங்க. அதுக்குள்ள பாண்டியன் வந்துருவாரு. மயிலு தான் முதல்ல பார்ப்பாங்க. மயிலு அவங்க அத்தையை திரும்பி பார்க்க சொல்லுவாங்க. திரும்பி பார்த்தா பாண்டியன் வந்துருவாரு. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாண்டியன் பால் காய்ச்சி முடிச்சதும் கொஞ்சம் பணம் கொடுப்பாரு. மீனாவை கூப்பிட்டு பணம் கொடுப்பாரு. மீனா வேண்டான்னு சொல்லுவாங்க. எங்க கிட்ட பணம் எல்லாம் இருக்குமாமா, வேண்டாமாமா, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம், இது வேண்டாமாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்வாருன்னா, இல்லை மீனா, அந்த பணத்தோட சேர்த்து வச்சுக்கோமா, இது மாமா கொடுத்ததா இருக்கட்டும், வேணுங்கிறத வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட கொடுக்க மாட்டாரு, மீனா கிட்ட தான் கொடுப்பாரு. செந்தில் பக்கத்துல தான் நிற்பாரு. கோமதியும் மீனாவை வாங்கிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் மீனா வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு ரெண்டு பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் எனக்கு கடையில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். மீனாவோட அப்பா இருக்க சொல்லி கேட்டோம், அவர் கேட்க மாட்டார், கிளம்பி போயிடுவார். குழலியும் அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை செந்தில் மீனா கிட்ட கொடுத்துருவாங்க. சரவணனும் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு அவங்க கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாரு, அது கிஃப்டாக கொடுத்துருவாரு. கதிரும் ராஜையும் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. பழனியும் சுகன்யாவும் ஒன்றும் கொடுக்க முடியாமல் அப்படியே நிற்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். பழனி தள்ளி போயிடுவார். அதுக்கப்புறம் சுகன்யா அவர்கிட்ட வந்து, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க, இப்போ ரொம்ப அவமானமாக இருக்குது, உங்கள் மச்சாங்கிட்ட கேட்டு கொஞ்சமாவது பணம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்லங்க, ஏதாவது ஒரு சின்ன கிஃப்டாவது கொடுக்கணும் இல்லைங்க, இது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பழனி என்ன சொல்வார்னா, நான் ஏற்கனவே கேட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்லுவார். அவங்க ரெண்டு பேரும் சரவணனும் பழனியும் அவங்க அப்பா கிட்ட செந்திலுக்கு ஏதாவது பண்ணணும்ப்பா, அதனால ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்லாம் நான் எடுத்து கிஃப்டாக கொடுத்துட்றேன் என் சார்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுவார். பழனி கேட்கும்போது அவர் நக்கலா கேஷாக வேணுமா செக்காக வேணுமா, செந்தில் தான் என்னமோ கவர்மெண்ட் வேலை கிடைச்சதும் தலைக்கால் புரியாமல் ஆடுறான்னா நீங்களும் அதே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தரமாட்டாரு. அதனால பழனியால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ரொம்ப சங்கடப்பட்டு நிற்பாங்க பழனியும் சுகன்யாவும். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சுகன்யா செய்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலுமே தன்னோட கணவனும் நல்லா சம்பாதிக்கணும், அவர் கையிலையும் 4 காசு இருக்கணும், நமக்கு தேவையானதை அவர்கிட்ட தான் கேட்டு வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இல்லையா. திரும்ப பாண்டியன் பழனிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாரு. சரவணன் கிஃப்டெல்லாம் கொடுத்து முடிச்சதும் ஒரு ஃபோன் வரும், ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ மயில் சரவணன் பக்கத்தில் வருவாங்க. வந்ததுமே சரவணன் சொல்வார், நீ என்ன கேட்க வர்றன்னு எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்லுவார். மயில் மாமா அதுக்குள்ளே புரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. சரவணன் என்ன சொல்வாருன்னா, உனக்கும் இது மாதிரி குவார்ட்டர்ஸ் வேணும் அவ்வளோதானே, நீ எம்ஏ படிச்சிருக்கேல, அதை வச்சு ஒரு வேலை வாங்கு, நாளைக்கு ஒன்றுமே படிக்கலைன்னு சொல்லு, உன்னை தூக்கி ஜெயிலில் போடுவாங்க, பேச வந்துட்டா பேச போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஒருத்தராக கிஃப்ட் கொடுத்தது கிளம்பி போவாங்க. மீனாவோட அம்மா அப்பா நாங்கள் சீரை எல்லாமே செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதி வேண்டாங்க, எங்கள் வீட்லேயே எல்லாமே இருக்குது, என்ன வேணுமோ அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாவோட அம்மா நாங்கள் செய்கிறதா முறை, நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதி வேண்டாம் தான் சொல்லுவாங்க. மீனாவோட அப்பா என்ன சொல்வாருன்னா, நாங்கள் கல்யாணத்துக்கு தான் எதுவுமே செய்யலை, அதனால இந்த சீரை எல்லாத்தையும் நாங்களே செஞ்சிடறோம், எங்களுக்கு இது செய்யணும்னு ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கோமதி ஒத்துக்குவாங்க. அத்தோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுங்க.